இந்த வீடியோவில் நான் ஒரு 10 மெத்தடை வந்து உங்களோட ஷேர் பண்ணுற போகிறேன். பெற்றோர்கள் எப்படி பிள்ளைங்களை வளர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த 10ஐயும் நம்ம கடைப்பிடிச்சோன்னா பிள்ளைங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒன் ஆன் ஒன் பேரண்டிங். நம்மள நிறைய பேர் வந்து ஸ்டேஜில் பேசுகிறதுல ரொம்ப திறமசாலிகளாக இருப்போம். இன்னும் சில பேர் வந்து 2-3 பேரை உட்கார வச்சுக்கிட்டு அவங்கள பேசினா அதை வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு கம்யூனிகேட்டராக இருப்போம். ஆனால் ஒரு நல்ல லீடர் வந்து ஒன் ஆன் ஒன் மீட்டிங்கில் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே போல் நம்ம பேரண்ட்டாக இருக்கும்போது நம்ம பிள்ளைங்களோட மொத்தமாக பேசக்கூடாது. நம்ம பொதுவாக எல்லாருமே என்ன செய்வோம் அப்படின்னா, பிள்ளைங்களை எல்லாரையுமே ஒரே இடத்துல உட்கார வச்சுக்கிட்டு இது நீ செய்யக்கூடாது, இன்றைக்கி நீங்கள் எது செஞ்சது தப்பு, இல்லை இது இப்படி தான் நடக்கணும், இது இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மொத்தமாக பொதுவாக வந்து பேசுவோம். ஆனால் ஒரே ஒரு பிள்ளையோட ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ தனியாக உட்காந்து நம்ம பேசுகிறது கிடையாது. மொத்தமாக எல்லாருமே சேர்த்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா மொத்தமாக பேசாமல் ஒவ்வொரு ஆளோட தனித்தனியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த ஒன் ஆன் ஒன் பேசும்போது பிள்ளைங்க அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைங்க என்ன, அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத மொத்தமாக நமக்கு வந்து கிளியராக சொல்லுவாங்க. எல்லாருமே இருக்கிற நேரத்தில் பேசுகிறது வேற, தனியாக உட்காந்து அவங்களோட ஒவ்வொரு ஆளாக தனித்தனியாக உட்காந்து அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்க ஸ்கூலில் சந்திக்கிறது, காலேஜில் ஃபேஸ் பண்ணுறது, அவங்களுக்கு எந்த மாதிரியான உதவி நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஒன் ஆன் ஒன் பேரண்டிங் கண்டிப்பாக ஒவ்வொரு பிள்ளையோட தனித்தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கும் அந்த பிள்ளைக்கும் உள்ள ஒரு உறவுல ஒரு ஆரோக்கியமான அந்த உறவு வந்து வளர்ச்சி அடையும். வெளியே என்ன பிரச்சனை இருந்துச்சுனாலும் சரி தான், உங்களை தேடி வந்து அந்த பிரச்சனையை பேசுகிறதுக்கு அவங்க தயங்கவே மாட்டாங்க. மொத்தமாக நின்று பேசுகிறதுக்கும் தனித்தனியாக உட்காந்து பேசுகிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஒன் ஆன் ஒன் மீட்டிங் கண்டிப்பாக செட் பண்ணுங்கள். அது ஒரு வாரத்தில் என்றைக்கா இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு பிடிச்ச டைமிங்கில் கண்டிப்பாக பிள்ளைங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பும் அந்த பாண்டிங்கை வந்து ரொம்ப நெருக்கமாக வச்சுக்கிடுங்க. ரெண்டாவது, பேலன்சிங் பிட்வீன் காம்படிஷன் அண்ட் டீம் ஒர்க். நம்ம ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது தனி ஆளாக தான் நம்ம ப்ரிப்பேர் ஆகும். இப்போ நான் எக்ஸாம்பிள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி எப்படி வந்து நான் எக்ஸாமில் வந்து ப்ரெசன்டேட் பண்ணியிருக்கணும், அதை பொறுத்து தான் எனக்கு மார்க்கு எல்லாமே கிடைக்க போகுது. ஆனால் ரியல் லைஃபுக்கு வந்துட்டோன்னா என்ன ஆக போகுதுன்னா, நம்ம தனியாக வேலை பார்க்குறது முக்கியம் கிடையாது. ஒரு டீமாக நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், ஏதோ ஒரு ப்ராடக்டையோ ஒரு சர்வீஸையோ ஒரு கம்பெனியில் நம்ம வந்து உட்காந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு டீமை பில்ட் பண்ணி அந்த டீமில் நம்மளும் ஒரு பார்ட்டாக இருந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்டையோ சர்வீஸையோ நம்ம டெவலப் பண்ண போகிறோம். இது வந்து பேரண்ட்டாக இருக்கிற நம்ம வந்து ஸ்கூல் டேஸில் இருந்தே பிள்ளைங்களுக்கு அது கற்றுக் கொடுக்கணும். எப்படி கம்பீட் பண்ணுறதையும் சொல்லிக் கொடுக்கணும், அதே போல் டீம் ஒர்க்காக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ வீட்டில் வந்து 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அந்த 2 பிள்ளைங்களையும் ஒரு டீம் ஆக்கி நீங்கள் ஒரு தனி ஆளாக வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு காம்படிஷனை வீட்டில் வந்து செட் பண்ணுங்கள். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எக்ஸையோ ஒய்யோ செய்யணும், நான் தனியாக இருந்தால் அந்த எக்ஸை செய்வேன், 2 பேரும் யார் ஜெயிக்கிறா அப்படி பார்ப்போம் அப்படிங்கிற காம்படிஷன் வந்து வீட்டுக்குள்ளேயே செட் பண்ணுங்கள். ஸோ டீம் ஒர்க்காக ஒர்க் பண்ணும்போது அவங்க வந்து இன்னும் அதிகமாக பொட்டென்ஷியலாக இந்த உலகத்தில் எப்படி வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதையும், எப்படி இன்னொரு ஆளோட கம்யூனிகேட் பண்ணி எப்படி தன்னோட ஐடியாவை இன்னொரு ஆளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து கற்றுப்பாங்க. மூணாவது, கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு டிபேட். நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு டிவியில் நிறைய டிபேட் ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து நம்ம எல்லாருமே விவாதிக்கிறதே கிடையாது. நம்ம பெற்றோர்களாகிய நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் பிள்ளைங்கிட்ட திணிக்க ட்ரை பண்ணுறோம். நம்ம ஒரு ஐடியாலஜியில் இருப்போம், அந்த ஐடியாலஜியை பிள்ளைங்களுக்கு திணிக்க நம்ம பார்த்துட்டு இருப்போம். அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் டிவியில் ஓடிட்டு இருந்துச்சுனாலும் சரி, அதை பற்றி நீ என்ன நினைக்கிற, நீ வந்து இதையே இப்படி யோசிக்கக்கூடாது, இது ஏன் தப்பு, இது ஏன் சரி அப்படிங்கிறத அவங்க கிட்ட கேளுங்க. ஏன்னா அவங்களுடைய கம்யூனிகேஷனும் ஸ்பான்டேனியஸாக அவங்க என்ன வந்து டெலிவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் அவங்களும் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் அவங்களுக்கும் அது வரும். ஆப்பர்ச்சுனிட்டியை வீட்டில் கிரியேட் பண்ணி கொடுங்க, நிறைய விஷயங்களை குறித்து அவங்க வந்து விவாதிக்கிறதுக்கு. நாலாவது, டீச்சிங் இண்டிபெண்டன்ஸ். நம்ம வீட்டில் பொதுவாகவே பார்த்தோன்னா பெற்றோர்களும் இருந்தாலும் சரி, தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களுக்காக தானே வந்து முடிவு எடுக்கிறது. இல்லை அவனுக்கு அது தெரியாது, இவனுக்கு இது தெரியாது, அவளுக்கு இது சொல்லிக் கொடுக்கணும், அவளுக்கு இதை பார்த்ததே கிடையாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நம்மளே முடிவுகளை எடுக்கிறோம். அப்படி எடுக்காமல் பிள்ளைங்க என்ன யோசிக்கிறாங்க, பிள்ளைங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட கேளுங்க. ஏன்னா அவங்க என்ன செய்ய போகிறாங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணணும், நம்ம இல்லை. அவங்களுக்கு வந்து வாய்ப்பை கொடுங்க. அவங்க வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்க சொல்கிற விஷயத்த நம்ம செய்யும்போது அதில் ஏதாவது ஒரு தப்பு அவங்களே ஃபேஸ் பண்ணால் அவங்க அடுத்த நேரம் டிசிஷன் எடுக்கும்போது இது செஞ்சால் தப்பு அப்படிங்கிறத அவங்களே
புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. இண்டிபெண்டன்ஸ் வீட்டிலேயே வந்து கற்றுக் கொடுங்க. 5வது, நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்லுவோம். பெற்றோர்கள் இதுதான் வந்து அடிக்கடி வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தான். இல்லை, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நீ செய்யக்கூடாது, உனக்கு தெரியாது அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட நிறைய நேரங்களில் நம்ம பயன்படுத்துகிற ஒரு பெரிய பிரேக்காக இருக்கலாம். இல்லை அவங்கள வந்து எது செய்ய விடாமல் பண்ணுறதுக்கு பல நேரங்களில் பயன்படுத்துகிற வார்த்தை இதாக தான் இருக்கலாம். இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு இல்லை, கண்டிப்பாக பயன்படுத்தணும். ஆனால் சூழ்நிலையை பொறுத்து பயன்படுத்தணும். அடிக்கடி நீங்கள் இதை பயன்படுத்திங்கன்னா பிள்ளைங்க வந்து அவங்களுடைய ரீசனிங் டேலண்ட்டை மறந்துடுவாங்க. நம்ம அவங்கக்கிட்ட சொல்லும்போது என்ன செய்யணும், இதை நீ செய்யக்கூடாது ஏன் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும். இந்த எக்ஸை நீ செய்யக்கூடாது ஏன் அப்படின்னா இந்த ஒய் வந்து ரீசன் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும். ஸோ இப்படி எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம ஒரு எக்ஸ்பிளைனராக தான் இருக்கணுமே தவிர ஒரு டிக்டேட்டராக இருக்கக்கூடாது. அவங்கக்கிட்ட நமக்கு கீழே அடிமை மாதிரி அவங்கள வச்சிட்டு இருக்காம அவங்களுக்கு வந்து எது சரி, ஏன் இதை நீ செய்யக்கூடாது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அவங்களே புரிஞ்சுப்பாங்க. நம்ம ஒரு நல்ல எக்ஸ்பிளைனராக இருக்கணும், டிக்டேட்டராக இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுங்க ஏன் எதுக்கு அப்படிங்கிறத காரணத்தை சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதை புரிஞ்சுப்பாங்க. 6வது, குழந்தைங்களோட சேர்ந்து உட்காந்து பார்க்குறதுக்கு உண்டான படத்தை வந்து நல்ல படமாக தேர்வு பண்ணுங்கள். சும்மா அவங்க சொல்கிற படங்களை தேர்ந்தெடுக்காமல் நீங்கள் தேர்ந்தெடுங்க என்னென்ன படத்தை பிள்ளைங்களோட சேர்ந்து உட்காந்து பார்க்கணும் அப்படிங்கிறது. நீங்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த படங்களில் எந்த படத்துல இருந்து என்னென்ன விஷயங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமோ அந்த விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரியான படங்களை சூஸ் பண்ணி அதை எடுத்து அவங்களோட உட்காந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்படி பார்த்து முடித்ததுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்துலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க ஏன் அப்படிங்கிறதும் அவங்கள்ட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. அவங்க வந்து பேசுகிறதுக்கும் ஏன் உனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு, எந்த கேரக்டர் உனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஏன் பிடிச்சிருந்துச்சு, எதுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய ஒப்பீனியனையும் அவங்களோட வியூஸையும் நமக்கு சொல்லுவாங்க. இப்படி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து மூவிஸ் மூலமாகவும் சொல்லி கொடுக்கலாம். சும்மா ரேண்டமாக மூவி பார்க்காம செலக்ட் பண்ணி குடும்பமாக உட்காந்து பார்க்கக்கூடிய படங்கள் எது எது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உட்காந்து பாருங்கள். 7வது, ஆல் யுவர் கிட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். நம்ம வீட்டில் 3 பிள்ளைங்க இருக்காங்கன்னா ஒரு பிள்ளை வந்து எங்கே போனாலுமே எல்லார்கிட்டையுமே வந்து ஈஸியாக வந்து அட்டாச் ஆயிரும். எங்கே போனாலும் யார்கிட்ட பேசுனாலும் ஈஸியாக பேசும், எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக மூவ் ஆகும். இன்னொரு பிள்ளை வந்து படிப்பில் பயங்கரமாக இருக்கும். ஆனால் இன்னொரு பிள்ளை வந்து ரொம்ப அமைதியாக வெளியே எதுவுமே காட்டாமல் வித்தியாசமாக இருக்கும். எல்லா பிள்ளைங்களும் வந்து வித்தியாசம், எல்லாருமே யூனிக், எல்லாருமே டிஃப்ரெண்ட். ஸோ ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடிய ஒரு பெரிய தப்பு அப்படின்னா உங்கள் அண்ணனை போலயே நீ ஏன் நல்லா படிக்க மாட்டேங்கிற, உன் தம்பியை போல் நீ ஏன் சொல்ல கேட்க மாட்டேங்கிற, இப்படி கம்பேர் பண்ணியே பேசிகிட்டு இருக்கிறதுனால வீட்டில் பிள்ளைங்களுக்குள்ள ஒற்றுமையே இல்லாமல் போகிறதுக்கு பெற்றோர்களே காரணமாக இருக்காங்க. நிறைய நேரங்களில் நீயே உங்கள் அண்ணனை போல இல்லை, நீயே உன் தங்கச்சி போல இல்லை, நீயே உன் அக்காவை போல இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசி அவங்களுக்கு அவங்க அக்காவையோ தம்பியோ பிடிக்காமே போயிடும். ஏன்னா அவங்க வந்து இன்னொரு விதமான யூனிக்னஸோட இருக்கக்கூடியவங்க. எல்லாரையுமே வித்தியாசமா பாருங்க, எல்லாருமே ஒண்ணு கிடையாது. நீங்களும் வேற, நானும் வேற, என்னுடைய சிந்தனை வேற, என்னுடைய பிஹேவியர் வேற, நான் எடுக்கிற தீர்மானம் வேற. அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைங்களும் வேற வேற. அதனால ஒரு பிள்ளைய இன்னொரு பிள்ளையோட கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம வீட்லயும் சரி, வெளியே வந்து நம்ம மாமா வீட்டில் இருக்க பையனா இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டு பையனா இருந்தாலும் சரி, ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையனா இருந்தாலும் சரி, கம்பேர் பண்ணாதீங்க. எல்லாருமே யூனிக். 8வது, கிரியேட் அ கரன்சி ஃபார் யுவர் கிட்ஸ். நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக பிள்ளைங்களுக்குன்னு ஒரு கரன்சியை கிரியேட் பண்ணுங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது கடைக்கு போகிறதுக்கும் சரி, இல்லை வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, பாட்டி வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எனக்கு நீங்கள் 50 பைசா தாங்க, இல்லை 1 ரூபா தாங்க, நான் அப்போ தான் போவேன், இல்லைனா போக மாட்டேன். ரொம்ப தூரமாக போயிட்டு ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு வரணும், இல்லை வீட்டில் வந்து ஏதோ ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை செய்யணும்னா ஏதாவது காசு கொடுத்தாதான் நான் இதை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கேட்டு செய்வோம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்களுக்கு வந்து கரன்சியை பில் பண்ணியே கொடுக்காதீங்க. இதெல்லாம் கண்டிப்பாக குழந்தைங்க வீட்டில் வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி கொடுத்தே வளர்க்கணும். ஆனால் பொதுவாக அவங்களுக்கு ஒரு கரன்சியை வீட்டில் ஒன்று பில் பண்ணுங்கள். அதாவது நீ வந்து 100 பேஜ் ரீட் பண்ணனா கண்டிப்பாக நான் உனக்கு நீ கேட்ட சைக்கிள் வாங்கி கொடுப்பேன், இல்லை வந்து நீ கேட்ட வீடியோ கேம் வாங்கணுமா 400 பேஜ் நீ படிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்கக்கிட்ட புக்கை அறிமுகப்படுத்தும் போது வீட்டில் பிள்ளைங்களுக்குள்ள கரன்சி எது அப்படின்னா பேஜஸாக தான் இருக்கணும். 200 பேஜ் படி, 20 பேஜ் படி, 30 பேஜ் படித்தா நீ எக்ஸ் வாங்கலாம், 50 பேஜ் படித்தா நீ ஒய் கேட்டது கிடைக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு மத்தியில் கரன்சியை வந்து புக்கோட பேஜஸை க்ரியேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து நீங்கள் புக்கையும் அறிமுகப்படுத்துறீங்க,
அவங்க வாழ்க்கையில் புக்கை நீங்கள் அறிமுகப்படுத்துறதுனால ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பிற்காலத்தில் பார்ப்பீங்க. 9வது, ஆஸ்க் யுவர் கிட்ஸ் அபவுட் தேர் ஒப்பீனியன். நம்ம பல நேரங்களில் பிள்ளைங்களுக்காக நம்மளே வந்து டிசிஷன் எடுத்துருவோம். அவங்களோட ஒப்பீனியனே கேட்க மாட்டோம். அவனுக்கா இதுதான் பிடிக்கும், அவனுக்கா இது பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அப்படி இல்லாமல் உனக்கு இன்றைக்கி சாப்பாடு எப்படி இருந்துச்சு, ஏன் இது பிடிச்சிருந்துச்சு, ஏன் இது பிடிக்கல அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆள்கிட்டையும் தனித்தனியாக நம்ம உட்காந்து பேசும்போது கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை கேட்க போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து அவங்களுடைய லைஃப்பில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நீங்கள் அட்வைஸ் கொடுக்கறது, எப்படி அவங்களோட லைஃப்பை என்ன ஒரு ஸ்டாண்டர்ட் மேலே கொண்டு வர்றதுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். அவங்களுடைய ஒப்பீனியனை கேட்குறதுக்கு அவங்களுக்கு வந்து நிறைய பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. அப்போ அவங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் 10வது, செட் அன் எக்ஸாம்பிள். பெற்றோர்களாகிய நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக அவங்க முன்னாடி இருக்கணும். 2 விதமான பெற்றோர்களாக தான் இருக்க முடியும். ஒன்று வந்து நல்ல பெற்றோர்களாக இருக்கலாம், இல்லை வந்து கெட்ட பெற்றோர்களாக இருக்கலாம். ஆனால் 2 பேர்கிட்ட இருந்தும் அவங்க வந்து நல்ல விஷயங்களையும் கற்றுப்பாங்க, கெட்ட விஷயத்தையுமே கற்றுப்பாங்க. ஆனால் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு கெட்ட பெற்றோர்களாக இருந்தால் பிள்ளைங்க வந்து எங்கள் அப்பாவை போலே நான் இருக்க மாட்டேன், எங்கள் அம்மாவை போல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லலாம். இல்லை நான் எங்கள் அப்பாவை போல தான் இருப்பேன், எங்கள் அம்மாவை போல தான் இருப்பேன் அப்படிங்கிற தீர்மானத்தை பிள்ளைங்க எடுக்கலாம். ஆனால் அவங்க முன்னாடி நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமோ அதை வந்து அவங்க வந்து கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பாங்க. அதே போல் பெற்றோர்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் பெருசாக அச்சீவ் பண்ணியிருந்தோன்னா நீ என்ன போலேயே ஆகணும் அப்படிங்கிறத அவங்கள வந்து வலுக்கட்டாயப்படுத்தாதீங்க. அதே போல் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்மளுடைய அப்பா அம்மாவாக இருக்கலாம், அவங்க வந்து நம்ம பிள்ளைங்கிட்ட நீ அப்பாவை போல தான் ஆகணும் அப்படிங்கிற வாய்ப்பை யாரும் பேசுனாங்கன்னா அவங்க முன்னாடியே சொல்லுங்கள். பிள்ளைங்க என்ன போல் வளரணுங்கிற முக்கியம் கிடையாது. பிள்ளைங்க என்ன ஆசைப்படுறாங்களோ, எப்படி வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்க வந்து அவங்கள போலயே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆசை அப்படிங்கிறத அவங்க முன்னாடியே சொல்லுங்கள். அப்போ தான் அவங்க லைஃப் நம்மளுடைய லெவலை விட அதுக்கு மேலே போகும். நம்ம ஒரு சீலிங்காக அவங்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இல்லாதவாறு நம்மளை விட அவங்க இன்னும் அதிகமாக மேலே முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அவங்க முன்னாடி வைங்க. பல நேரங்களில் நம்ம வந்து பிள்ளைங்கிட்ட நம்மளுடைய சக்ஸஸ் ஸ்டோரி தான் சொல்லி கொடுக்குறோம், நம்மளுடைய ஃபெயிலியர்ஸை நிறையா சொல்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம பிள்ளைங்க நம்மளை பற்றி பெருசாக தான் நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. ஆனால் நம்ம வந்து நம்ம பிள்ளைங்கிட்ட நம்மளுடைய ஃபெயிலியர்ஸை வந்து நிறையா சொல்லணும். ஏன்னா சக்ஸஸை விட ஃபெயிலியர்ஸ் தான் பிள்ளைங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். உங்களுடைய ஃபெயிலியர்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் உங்கள் பிள்ளைங்களோட நிறையா ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு அது வந்து வாழ்க்கையில் அவங்க டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 10ஐயும் உங்கள் பிள்ளைங்கிட்ட அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக்கு, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் பிள்ளைங்களை ஒரு ஆண்டர்ப்ரனராக வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் உங்களுடைய வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.